வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய இலவச லேப்டாப் வழங்கும் விழா ஏம்பாலம் மறைமலை அடிகள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு லேப்டாப்கள் வழங்கினர். விழாவில் சட்டசபை தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இப்பதான் எனக்கு ஃபிகர்ஸ் தமிழ்நாட்டில் என்ன கொடுக்குறாங்க, பாண்டிச்சேரியில் என்ன கொடுக்குறாங்கன்னு. தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி லேப்டாப் கொடுக்குறாங்க. ப்ராசஸர் i3ன்னு சொல்லுவாங்க. நாம் இந்த பாண்டிச்சேரியில் கொடுக்கறது R5 ஹை மெமரி. மெமரி தமிழ்நாட்டில் 8 GB, இங்கே 16 GB. அது 32 GB வரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மூணாவது ஹார்ட் டிஸ்க் தமிழ்நாட்டில் 256 GB. பட் உங்களுக்கு தரப்போறதில்ல 512 GB. தமிழ்நாட்டில் கொடுக்குற வாரண்டி இருக்குல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, அது 1 வருஷம், இங்கே 3 வருஷம். ஸோ உங்களுக்கெல்லாம் புரியும் எவ்வளோ ஹை குவாலிட்டி லேப்டாப்பை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அன்பு மாணவர்களே, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இலக்கை அடைய டிஜிட்டல் திறன் கொண்ட இளைஞர்கள் தேவை. அதற்கான உலக அறிவை பெறுவதற்கு முதல் படி இந்த லேப்டாப். உங்களுடைய படிப்பு, ஆராய்ச்சி, அறிவு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். உங்கள் கையில் இருக்கும் லேப்டாப் ஒரு வகுப்பறைக்கு சமம். அது ஒரு ரிசர்ச் லேப், அது ஒரு லைப்ரரி, ஒரு உலக மேடை, யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம். அதை பொறுப்புடன் பயன்படுத்துங்கள். தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு ஒரு நல்ல மடிக்கணினியை விட்டு போன மாணவருக்கும் சரி, இப்போ இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய மாணவருக்கும் சேர்த்து 15,783 கொடுக்குறோம். இன்னும் ஒன்று கேட்டாங்க, இந்த 10ஆம் வகுப்பு வரை 11, 12 கூட்டிங்க கல்லூரிக்கு செல்லும் பயன்படுகின்றது. இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் செல் வச்சிருக்கோம், எல்லா பிள்ளைங்க செல்ல பயன்படுத்துவாங்க, எல்லாம் உண்டு. மடிக்கணினி கல்லூரிக்கு சென்று படிக்கும்போது மடிக்கணினி எல்லாம் மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கணும். அதே மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க பிள்ளைங்கள்லாம், பள்ளிக்கூடத்தை படிக்கிற பிள்ளைங்களுக்கு டேபு வேணும்னு கேட்டிருந்தாங்க. பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க 6ஆவதுலேருந்து எங்களுக்கு டேப் கொடுத்தீங்கன்னா இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் நம்ம துறை இயக்குனர் செயலர் கேட்டிருந்தேன், எப்படி இருக்கும், பயன் இருக்குமா, எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்போ சொன்னால் இதுவும் நல்ல, இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு தேவை, அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே அது மாதிரி அட்வான்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலையில் எல்லாம் பிள்ளைகளும் தயாராக இருக்காங்க. நல்லா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். நிறைய புத்தகம், இந்த நோட்புக் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதிகமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம், இது வாங்கி கொடுத்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எங்களுடைய எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. 6ஆம் வகுப்பு படிப்பு மாணவர்களுக்கு அது கொடுக்கணும், கைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்குரிய நிதியும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். இப்போ தேர்தல் சமயம், தேர்தல் வர இருக்கின்றது, விரைவே தேர்தல் வர இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு எண்ணியவாறு கொடுப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு அது கொடுப்போம், அது எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக பிள்ளைகளுக்கு என்னென்ன கூறியிருந்தோமோ அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நல்லா படிக்கணும், நல்ல தேர்வு எழுதி வெற்றி பெறணும். உங்கள் நாலேஜ் உங்களுக்கு, அதாவது ஒரு பொது அறிவினை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பொது அறிவினை நீங்கள் நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்டால் நல்லா பதில் சொல்லணும், கேள்வி கேட்டால் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். பேசுகின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அச்சம் இல்லாமல் தேர்வு எழுத வேண்டும். இப்படிய பாரத பிரதமர் விரும்புகின்றவாறு நம்முடைய நாடு நமக்குரிய பொருளை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும். நாமே பயன்படுத்துகின்ற பொருட்களை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அதனை நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும். வெளிநாடுகளுக்கு நம்மால் ஏற்றுமதி செய்ய முடியும் என்ற உருவாக்கி வெளிநாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அந்த எண்ணங்கள்லாம் யாரால முடியும்? உங்களால் தான் முடியும், மாணவர்களால் தான் முடியும். எதிர்காலத்தில் நீங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பீர்கள். தாம்பரம் 3வது ரயில் முனையமாக மாறிய பிறகு பயணிகளின் தினசரி வருகை 2.30 லட்சமாக உயர்ந்துள்ளது. பயணிகளுக்கு பல்வேறு வசதியை படிப்படியாக கொண்டு வர தெற்கு ரயில்வே முனைப்பு காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஏசி வசதியுடன் கூடிய பயணியருக்கான காத்திருப்பு அறையை நிலைய மேலாளர் முகமது அப்துல் ரஹ்மான் திறந்து வைத்தார். சொகுசு இருக்கைகள், தாய்மார் பாலூட்டும் அறை, இலவச வைஃபை, டாய்லெட் வசதி உட்பட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன.
இந்த அறை 24 மணி நேரமும் இயங்கும். 1 மணி நேரத்திற்கு 35 ரூபாய் கட்டணம். இதற்கான 5 ஆண்டுகள் கால உரிமம் சன் மோட்டார் பார்ட்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது: பயணியர் வருகை அதிகமாக உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் பயணியர் காத்திருப்பு ஓய்வு அறைகள் படிப்படியாக கொண்டுவரப்படும். தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் இதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. தற்போது தாம்பரத்தில் பயணியர் காத்திருப்பு அறை திறக்கப்பட்டுள்ளன. பயணியருக்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மற்ற இடங்களிலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றனர். சென்னை விமான நிலையத்திற்கு வெளிநாட்டில் இருந்து உயரக கஞ்சா கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னைக்கு வந்த விமான பயணிகளை அதிகாரிகள் கண்காணித்தனர். அதில் வந்த வடமாநில பயணியை சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தனர். 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ ஹைட்ரோபோனிக் உயரக கஞ்சாவை ஆட்டோமேட்டிக் செல்ஃபி வீடியோ பெட்டிக்குள் பதுக்கி கடத்தியதை கண்டுபிடித்தனர். பதுக்கல் ஆசாமி 35 வயது மதிக்கத்தக்கவர். டூரிஸ்ட் விசாவில் தாய்லாந்து சென்றுவிட்டு கஞ்சா கடத்தியது தெரியவந்தது. அவர் மீது போதைப் பொருட்கள் கடத்தல் பிரிவில் வழக்கு பதிவு செய்து சுங்க அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டி மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடக்கிறது. அதன் பகுதியாக சேலம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் செய்தனர். போராட்டத்திற்கு சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்க இணை செயலாளர் அழகுவேல் தலைமை வகித்தார். ஆத்தூர் மணிக்கூட்டு அருகிலும் பழைய பேருந்து நிலையம் முன்பும் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து சாலை மறியல் செய்தனர். தமிழக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 97 பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். உதவித்தொகையை அதிகரிக்கும் வரை போராட்டம் தொடரும் என மாற்றுத்திறனாளிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர்.